ஒரு இடத்துடைய தன்மையை நிர்ணயம் பண்றது யாருன்னா டைரக்ஷன், திசை காட்டும் கருவி. அதுதான். அதை சரியான ஒரு இடத்த வச்சு நீ எந்த திசையில வீடு கட்டுறதுக்கு உன் இடம் தகுதி அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். மற்றவங்களை எல்லாம் கூப்பிடணும். யாரை கூப்பிடணும்? இந்த வாஸ்து பார்க்கறது, போனது வந்தது, இது எல்லாம் கூப்பிடணும். அப்ப இந்த நேரத்துல யார் தேவை? பஞ்சபூதங்கள் கண்டிப்பா தேவை. பஞ்சபூதங்களை வரவழைக்கணும். இந்த பஞ்சபூதங்களுடைய மகா புருஷர்கள் யார்? ஒரு 5 பேர் முக்கியமான. இந்த இதுக்கு 5 பேர் தான் கதாநாயகன். நிலம், நீர், நெருப்பு, காத்து, ஆகாயம். இந்த நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம். இந்த ஆகாயம் எங்கேயாச்சும் இருக்குது. எப்படி இருக்கு ஆகாயம்னு உங்களுக்கு தெரியுங்களா? இப்ப எல்லாத்துக்குமே தெரியும். நிலம்னா தென்மேற்கு மூலை. ஒரு இடத்துடைய பிளாட்ல தென்மேற்கு மூலையில தான் நிலம் இருக்குது. நீர் எங்க இருக்குது? வடகிழக்குல தான் நீர் இருக்குது. காற்று எங்க இருக்குது? வாயு மூலையில தான் காற்று இருக்குது. நெருப்பு எங்க இருக்குது? அக்னி மூலையில தான் நெருப்பு இருக்குது. இந்த ஆகாயம் மட்டும் எங்க இருக்குது? ஆகாயம் எங்கேயுமே இல்லை. நம்ம வீட்டை கட்டி ஒரு பிளாட்ல ஒரு 60க்கு 40 ஒரு பிளாட்டை கட்டி, பிளாட்டுக்குள்ள ஒரு வீட்டை கட்டி, இந்த வீட்டுக்கும் வீட்டை சுத்தி வரக்கூடிய அந்த காம்பவுண்ட் சந்து ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா? வீட்டை சுத்தி ஒரு 2 அடி 3 அடி அப்படியே சுத்தி வர பாத்தீங்களா? வீட்டை சுத்தி வர்றதுக்கு பேர் தாங்க ஆகாயம். இதுதான் ஆகாய தத்துவம். அப்ப இதனாலதான் என்ன சொல்றாங்க? வீட்டுக்கு சுத்தி காம்பவுண்ட் வச்சு சுத்தி கட்டுங்க, அப்பதான் ஆகாய தத்துவம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பே அதுதான். அப்ப ஒருத்தர் வீட்டை அமைக்கிறோம்னா ஒரு எத்தனை சென்ட் இடமா இருந்தாலும் அந்த தென்மேற்கு மூலையில தான் முதல்ல போய் வீட்டை கட்டணும். இந்த தென்மேற்கு மூலையில வீட்டை கட்டாம எடுத்தோன்னே எனக்கு ரோட்டு மேலேயே இருக்குது இடம், நான் ஈசானியத்துல கட்டிடுறேன் அப்படின்னு ஈசானியத்துல கட்டிடுறாங்க. அப்ப ஈசானியத்துல கட்டிட்டா முதல்ல என்ன ஆகும்? ஈசானியத்தோடைய அதிபதி யாரு? கிரகங்கள்ல, நவகிரகங்கள்ல. வடகிழக்குனா புதன். அப்ப அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ச்சியே அடைய முடியாது, ஒழுங்கா படிக்கவே மாட்டான். வீடு கட்டுறதுல இருந்து அங்க ஏகப்பட்ட கஷ்டம், பயம், தருதலையா போயிட்டான், அப்படி போயிட்டான், இப்படி போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். அந்த குடும்பம் வாழையடி வாழையாக வளர்ச்சி அடைய முடியாது. அதே ஈசானியத்துல வீட்டை கட்டிட்டாங்க. அதே தென்கிழக்கு மூலையில வீட்டை கட்டிட்டாங்க. ஒரு பிளாட் இருக்குது, அந்த தென்கிழக்குல வீட்டை கட்டிட்டாங்க. எழுதி வச்சுக்கலாம், எத்தனை லட்சம் கடன் இருக்குதுன்னு கேட்கலாம். வயிற்றுல வீட்டோட குடும்ப தலைமைக்கு வயிற்றுல என்ன ஆபரேஷன் பண்ணினேன்னு கேட்கலாம். இப்ப கர்ப்பப்பைக்கு எடுத்தீங்களா, ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்கலாம். மேலும் மேலும் கடங்காரனாயி அந்த வீட்டை வித்துட்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடும். இதே ஒரு இடத்துல வாயு மூலையில வீட்டை அமைச்சிட்டாங்க. வாயுவோட மூளை அதிபதி கேது. கேதுனாவே முதல்ல எல்லாத்தையும், அவர் ஒரு ஞானகாரனா ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் ஒரு சிக்கலான ஆள் தான், எப்பயுமே ஒரு டேஞ்சரான ஆள் தான். எங்க இவனை கோத்துட்டு வேடிக்கை பார்க்கலாங்கிறதுலயே முதன்மையான கிரகம் கேது ஒரு ஆள் தான். அப்ப வாயு மூலைன்னு என்ன? அது நிரந்தரம் இல்லாத மூளை, அது காத்து மூளை. கோர்ட்டு, கேஸு, வம்பு, சட்ட சிக்கல், போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, இப்படி கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு நல்ல படத்துல பாக்குறோம்ல, கணவன் மனைவி 2 பேருமே, கவுண்டமணியுமே அவங்க சம்சாரம் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருப்பாங்க. செந்தில் போய் பார்த்துட்டு, ஓ 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா, இருக்கக்கூடாது, கொஞ்சம் பிரிச்சு வச்சு பார்க்கலாமே அப்படின்னு உள்ள போய், அண்ணே உங்க சம்சாரம் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போறாங்க, என்ன சம்சாரத்தை பத்தி கேளுங்கன்னு அப்படி கேட்கறப்ப அவங்களுக்குள்ள சட்டையை கூட்டிட்டு பதனிட்டு வெளியே போயிடுவாங்க. அந்த கதை தான் இது. அப்ப கேது அப்படிங்கிறது ஒரு தனிமையை விரும்பக்கூடியது. அப்ப கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இல்லாம இந்த டைவேஸ் ஆகிறது, கணவன் மனைவி கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு வாடுறது, இதெல்லாம் இந்த வாயு மூலையில வீட்டை கட்டுறது. அப்ப வீட்டை தென்மேற்கு மூலையில அந்த நிறுதி மூலையில பெட்ரூமா அமைக்கணும். அப்ப அவங்கதான் இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு கணவன் மனைவி, நம்ம யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, நம்ம பேசுற பேச்சுல கொஞ்சம் காமம் கலந்துருக்கும். நான் பேசுறதே அப்படித்தான் பேசுவேன். இந்த காமத்துக்கு அதிக சொந்தக்காரன் யாரு? சுக்கரன் இல்லைங்க, ராகுதான் காமத்துக்கு சொந்தக்காரன். சுக்கரன் அழகை ரசிக்கிறவன். அப்படி ஒரு நீட்டா ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் ஒரு பாட்டை போட்டு 4 லேடிஸ் ஆட விட்டு அப்படி வேடிக்கை பாக்குறவன், அப்படி சோபா செட்ல உட்காந்துக்கிட்டு. ஆனா ராகுங்கிறவன் அந்த 4 லேடிஸை வேற பக்கம் கூட்டிட்டு போறவன். நல்லா புரிஞ்சுக்க, தப்பா எடுக்கக்கூடாது. இது ஒரு ஜோதிடம் அப்படிங்கக்கூடிய அந்த ஜோதிட கண்ணோட்டத்திலேயே தான் நீங்க பார்க்கணும். மோகக்காரன் எல்லாமே ஒண்ணு. மொத்தத்துல அவர் என்னன்னா, அவர் அதிகமாக எதையும் அனுபவிக்கக்கூடியவர் அவர். அப்ப இந்த தென்மேற்கு மூலையில ஏன் படுக்கையறை அமைச்சு வச்சாங்கன்னா, அந்த படுக்கையறையில கணவன் மனைவி எப்படி இல்லறத்தோடு சந்தோஷமா வாழ முடியணுமோ அதுக்காக தான் அவனோட மூலையில படுக்கை வச்சாங்க. வேற மூலையில வைக்க வேண்டியதானே? இப்ப வாயு மூலையில போய் ஒருத்தர் படுக்க வச்சான்னு வச்சுங்க, நல்லா நீங்களே ஒண்ணு இல்ல, ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இருக்கிறவங்கள தென்மேற்கு மூலையில ஒரு 10 நாளைக்கு படுக்க வச்சு பாருங்க. ஒரு வாயு மூலையில ஒரு 5-6 நாளைக்கு நாங்களா இதை டெஸ்ட் பண்ணிக்கிறேன். வாயு மூலையில படுக்க வச்சா
அவங்களுக்கு நைட்டு 12 மணிக்கு மேல கனவு மணிக்குள்ள சண்டை வந்துட மாட்டேங்குது. சத்தம் லைட் போட்டுட்டு கால் போட்டு சண்டை வருது. நான் 2-3 பேர்த்த பார்த்துட்டேன். ஏன்னா வாயு மூலையில அங்க இருக்கிற ஆள் வேற, இங்க இருக்கிற ஆள் வேற. அங்க ஆள் தனிமையா இருக்கிற ஆள், இங்க இருக்கிற ஆள் ஜென்டில்மேன், இதுல ஸ்பீடா இருக்கிற ஆள். அப்ப என்ன ஆகும்? தென்மேற்கு மூலையில முதல் தரை படுக்கை அறை, அந்த இடம் தான் அது. அப்ப படுக்கை அறை அங்க அமைக்கணும். சமையல் அறை ஏன் அக்னி மூலையில அமைக்கணும்? ஏன் மத்த மூலையில அமைச்சா சமையல் அடுப்பு எரியாதா? ஏன் சோறு வேகாதா? என்னதான் அப்ப சுவாமிஜி ஐயா எடுத்துக்க, வயசு அவருக்கு 60 இருக்கலாம் 70 இருக்கலாம். அவர் வீட்டுக்கு போனார்னா முதல்ல சாப்பிட்டேயா சாமி அப்படின்னு சொல்றது அவங்க அம்மா சொல்லுன்னு நினைக்கிறீங்களா, அவங்க சம்சாரம் சொல்லுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க அம்மா தாங்க சொல்லு. இன்னைக்கு நான் போனேன்னா என் முன்னாடி தூங்கிட்டு இருப்பா, எங்க அம்மா தான் லைட்டு படுத்திருக்கு, 12-2 மணிக்கு போனா லைட்டு போட்டு அவன் வந்துட்டானா, சாப்பிட்டியாடா தம்பி அப்படின்னு. அப்ப சம்சாரத்துக்கு இல்லாத ஒரு அன்பு பாசம் தாய்க்கு இருக்குது. அப்ப அந்த தாயை எங்க வச்சான்? தென்கிழக்குல தாங்க வச்சாங்க. தென்கிழக்கு தாங்க சந்திரனோட மூளை. அதனாலதாங்க சோறு ஆக்குனியா, சோறு சாப்பிட்டியா தம்பி, சோறு பக்குவமா எடுத்து ஒரு அன்பா ஒரு குழந்தைக்கு ஊட்டுறது, ஒரு குழந்தைக்கு ஒரு பாசமா சாப்பாடு ஊட்டுறது, இதெல்லாம் யார் ஊட்ட முடியும்? தாய் தாங்க ஊட்ட முடியும். அப்ப அதனாலதாங்க சந்திரனை கொண்டே தென்கிழக்கு மூலையில் வச்சாங்க. சந்திரன் தாங்க சாப்பாட்டுக்கு சொந்தக்காரரு. வர்றவங்களுக்கு எல்லாம் ஆக்கி கொற்ற ஆள் யாருன்னா சந்திரன் ஒரு ஆள் தான். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எல்லா சம்சாரம் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சில சம்சாரங்கள் கொஞ்சம் அப்படி இருக்கலாம். ஆனா எல்லா தாயுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அந்த தாய்க்குள்ள ஒரு பக்குவம் வேறு, மனைவிக்குள்ள பக்குவம் வேறு. அப்ப தென்கிழக்குலதான் சந்திரனை வச்சான். அப்ப அந்த தென்கிழக்கு மூலையை தான் நீங்க சோறாக்குறதுக்கு பயன்படுத்தணும், வேற மூலையில ஆக்கக்கூடாதுங்கிறதுக்கு இதுதான் காரணம். இப்ப ஈசானிய மூலை அதுவே ஒரு லேசான ஜாலியான ஒரு இள வயசு ஒரு மூளை. அப்ப இந்த மூலையில தான் எப்பயுமே ஒருத்தர் வந்த உடனே வாங்க வாங்கன்னு வரவேற்கிறது. ஒரு நம்மளுக்கே மனசு திருப்தி இல்லை, அப்படியே உட்கார்ந்து நம்ம ஆழ்ந்த நிலையில அப்படியே உட்கார்ந்து படிக்கிறது, தன்னை அறியாம சாமி கும்பிடுறது, இதையெல்லாம் அந்த ஈசானிய மூளை கொடுத்தது காரணமே அதுதான். ஒருத்தர் வந்தவங்கள வாங்க வாங்கன்னு சுறுசுறுப்பா போய் வரவேற்கிறோம். யாரு வரவேற்க முடியும்? ஒரு சுறுசுறுப்பா ஒருத்தர் வர்றாங்க, வந்தோன்னா வாங்க வாங்க வாங்கன்னு போய் ஓட ஒடியார தூக்க பிடிக்க யார் தூக்க முடியும்? 9 கிரகங்களை புதன் தான் ஓட முடியும், புதன் தான் ஒடியார முடியும். மற்ற கிரகமா ஓட முடியும், ஒடியார முடியும். அதனாலதான் வடகிழக்கு புதனை கொடுத்தாங்க, வரவேற்பறையை அங்க கொடுத்தாங்க. 4 பேர் வர வச்சு உட்கார வச்சு சிட் அவுட்டா உட்கார, பேர் பாருங்க சிட் அவுட். சிட் அவுட் உட்கார்றா, இப்படி எந்திரிச்சு போயிடுறான், பேர் பாருங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல பாருங்க சிட் அவுட். உட்கார்ந்து பேசு, எந்திரிச்சு போயிரு. புதன்னா பேசு, சிட்டுனா உட்காரு, அவுட்னா போயிரு. இதோட வந்து உட்காரு பேசு, இதோட நீ இந்த இடத்த விட்டு வராத வீட்டுக்குள்ள அப்படிங்கிறது சிட் அவுட். அப்ப அந்த சிட் அவுட்டை வடகிழக்குல வச்சாங்க. இந்த வடமேற்கு மூலை தான் 2வது படுக்கை அறைக்காக அமைச்சாங்க. முதல் படுக்கை அறை அமைச்சு 2வது படுக்கை அறை. ஏன்னா 2வது படுக்கை அறை அப்படிங்கிறது என்னன்னா அப்பப்ப வந்து போறது, ஜாலியா வேடந்தாங்கல் பறவை மாதிரி. ஏன்னா ஏன்னா தகப்பா, என் பையன் உள்ளூர் நாட்டாமையோட பையன் உள்ளூர்ல படிக்கிறான், சாதாரண வேலைக்காரியோட பையன் ஊட்டியில படிக்கிறான், நான் அப்பப்ப வேடந்தாங்கல் பறவை மாதிரி வந்து போவேன் அப்படின்னு அந்த அம்மா. அது மாதிரி வடமேற்கு மூலைங்கிறது வந்து போறது. அப்ப 2வது படுக்கை அறைக்கு அது சிறப்பு. இதுல எப்பயுமே இந்த பூஜை அறையை நம்ம வைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 3 இடத்துக்கு தான் நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். வடகிழக்கு, தென்மேற்கு, அதனுடைய பிரம்மஸ்தானம் அந்த மையப்பகுதி. யார் ஒருத்தருடைய வீட்டுல அந்த பிரம்மஸ்தானத்தை அடைச்சு கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்க, பிரம்மஸ்தானத்தை அடைச்சு கட்டிட்டா அவன் தொலைஞ்சு அத்தோட முடிஞ்சு போச்சு. வீட்டை விட்டுட்டு வெளியில போயிட வேண்டியதா, வேற வழியே இல்லை. அப்ப பிரம்மஸ்தானம்னா என்ன? வீட்டுடைய வடகிழக்கு மூலைக்கும் வீட்டுடைய தென்மேற்கு மூலைக்கும் ஒரு டயக்ராம், அதே மாதிரி வீட்டுடைய வாயு மூலைக்கும் வீட்டுடைய தென்கிழக்கு மூலைக்கும் ஒரு டயக்ராம். இந்த 2 பெருக்கல் மாதிரி ஒரு இடம் நச்சுன்னு விழுகும் வீட்டுக்குள்ள. அந்த இடம் தான் பிரம்மஸ்தானம். அந்த இடம் கெட்டு போயிட்டா அவன் வாழ்க்கை தொலைஞ்சதுன்னு அர்த்தம். அதுதான் மனுஷனுடைய தொப்புள் பகுதிங்கிறது பிரம்மஸ்தானம். நீங்க தொப்புள் பகுதியில தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களின் வருக வருகிற அன்போடு வரவேற்கிறேன். ஐயா அப்ப இந்த தொப்புள் பகுதியை பிரம்மஸ்தானத்துல ஏன் மனிதனுக்கு கொடுத்தானா, அந்த இடம் கெட்டு போக கூடாது. ஒரு சின்ன ஊக்கு எடுத்து தொப்புள்ள மட்டும் நீங்க குத்தி பாத்துங்க, அதுக்கோசரம் குத்தி பாத்துறாதீங்க, ஆள் செத்து போயிடும். அதனாலதான் பழைய படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்பியாரு
கரெக்டா ஒரு கத்தி எடுத்து குத்தி கிச் 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 ரெண்டுல குளிப்பாங்க. ஏன்னா தொப்புல குத்துனோம்னா ஆள் அவுட்டு, மற்ற இடத்துல குத்துனா ஆள் சாக மாட்டான். தொப்புளுக்கு அவ்வளவு பெரிய இது. அதுதான் பிரம்மஸ்தானம். அப்ப பிரம்மஸ்தானத்தை சரியா அமைக்கணும், வெட்டுப்படாம அமைக்கணும். வெட்டுப்படாம அமைச்சா அவன் வாழ்க்கையில வெட்டுங்கிறதே இல்லை, வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப இப்படி எல்லாம் ஒரு வீட்டை பஞ்சபூதங்களுடைய நிலம் இருக்க வேண்டிய இடத்துல நிலம், நீர் இருக்க வேண்டிய இடத்துல நீர், காத்து இருக்க வேண்டிய இடத்துல காத்து, நெருப்பு இருக்க வேண்டிய நிலத்துல எல்லாம் ஒதுக்கி அமைச்சாலும் இந்த கழிவறைகள் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் பார்க்கணும் ஒரு வீடு கட்டுறவங்க. அப்ப இந்த கழிவறைகளை எங்க அமைக்கணும்னா முதல்ல செப்டிக் டேங்க் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. முதல்ல எல்லாத்துக்குமே தெரிஞ்சது என்ன, திசை 8 திசை அப்படிங்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா 16 திசை இருக்குது. அதுதான் லாஜிக்கே. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, இது 8 திசை பொதுவா எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஈசானிங்கிற பகுதியிலே 2 திசை இருக்குது. அது கிழக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கு பேரு கிழக்கு ஈசானியம், வடக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கு பேரு வடக்கு ஈசானியம். அக்னி மூலம் 2 பக்கம் இருக்குது. கிழக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கு அங்க பேரு கிழக்கு அக்னி, தெற்கு பக்கத்துல இருக்கிறதுக்கு பேரு தெற்கு அக்னி. வாயு மூலையிலே 2 திசை இருக்குது. வடக்கு பக்கத்துக்கு இருக்குது வடக்கு வாயு, மேற்கு பக்கம் இருக்கிறதுக்கு மேற்கு வாயு. நிறுதி மூலையிலே 2 மூலை இருக்குது. தெற்கு பக்கம் இருந்தா அது தெற்கு நிறுதி, மேற்கு பக்கத்துல இருந்தா மேற்கு நிறுதி. இப்படி எந்தெந்த நிறுதி நீண்டுகிட்டு இருக்குதோ அதை வச்சுதான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், வீடு இதெல்லாமே அமையும். அப்ப ஒண்ணு இல்ல, வடக்கு பார்த்ததுக்கு இந்த வடக்கு ஈசானியம் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்குது, கிழக்கு பார்த்தது கிழக்கு ஈசானியம். இந்த 2 ஈசானியம் இழுத்துன்னு வச்சுக்க, வாழ்க்கையில அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஈசானியம் இழுத்தா அவன் மிகப்பெரிய வாழ்க்கையில வளர்ச்சி. இந்த ஈசானியம் இழுக்காம வடமேற்கு வடக்கு பார்த்ததுல வாயு மூலம் நீண்டுது. அப்ப அந்த வாயு மூலம் நீண்டா அங்க கேது வந்து உங்க வீட்டுல நல்லா சம்மனை போட்டு ஜம்முன்னு உட்கார்ந்துக்கிட்டாருன்னு அர்த்தம். அந்த இடத்த வாங்கினதுக்கு அப்புறம் கண்டிப்பா பிரச்சனை, சிக்கல், பத்திரப்பதிவுல ப்ராப்ளம் இல்ல. அந்த இடத்த வாங்கினதுக்கு அப்புறம் அவருடைய வளர்ச்சி வீழ்ச்சி ஆகிட்டே இருக்கு. அப்ப வடகு மேற்கு நீளக்கூடாது, அதே மாதிரி மேற்குலயும் மேற்கு வாயு நீளக்கூடாது. நீளாம இந்த இடத்த நீங்க பார்த்து வாங்கணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா தெற்கு அக்னியிலையும் நீளக்கூடாது, கிழக்கு அக்னியும் நீளக்கூடாது. தென்மேற்குலயும் அதே மாதிரிதான், மேற்கு நிறுதியும் நீளக்கூடாது, தெற்கு நிறுதியும் நீளக்கூடாது. நீளக்கூடிய ஒரே இடம்னா ஈசானியம் தான். 16 திசைகளை கிழக்கு ஈசானியம் நீளலாம், வடக்கு ஈசானியம் நீளலாம். மித்த எந்த இடமும் நீளலாம்னு என்ன, இழுத்துக்கிட்டு போறது, நேரா இல்லாம இழுத்துக்கிட்டு போறது. தென்மேற்கு மூலை இழுத்துக்கிட்டு இருந்தா என் கண்ணால பார்த்தேன், எவனோ ஒருத்தர் புள்ள இழுத்துட்டு போயிட்டான். எங்க ஊர்ல நான் நேரடியாவே சொல்லிக்கிறேன், இது உண்மை. தென்மேற்கு மூலையில யார் வீட்டுல கிணறு இருந்ததுன்னா, அட்லீஸ்ட் போர் இருந்ததுன்னா 2 விஷயங்கள் கண் கூட நடக்குது, நான் பார்த்திருக்கிறேன். ராகுனாவே மோகம், ராகுனாவே சீட்டாட்டம், போதை வஸ்திரம். ஒரு ஆண் பெண் அந்த வீட்டுல நல்ல கண்ணியமா இருக்கிறாங்கன்னா ஆண் சீட்டாட போறது, தண்ணி போட போறது, எக்ஸ்ட்ரா வேலைக்கு போறது, இது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதே வந்து பெண் கொஞ்சம் அவங்களுடைய ஜாதகத்துல கேரக்டர் வைஸ் கொஞ்சம் மோசம் அப்படின்னா பெண்கள் வழி தவறக்கூடிய அமைப்பு நிறைய பேர்த்த பார்த்துருக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீட்டுல கிணறு இருக்குது, 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைகளுமே லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த அரியா பருவத்துல அந்த ராகு வந்து கண்ணை மறைச்சிருவான். அவன் சொல்றது வேத வாக்குன்னு போய் அந்த எண்ணங்களை ஈடேற மாதிரி பண்ணி கொடுத்துரும். அப்ப நீங்க இந்த போரு கிணறு இதெல்லாம் கரெக்டா செட் பண்றப்ப சரியா செட் பண்ணணும். நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன், பஞ்சபூதங்களை ஒவ்வொருத்தரையும் சரியா அவன் இடத்துல உட்கார வச்சுட்டோம்னாவே வாஸ்து வேலை செய்யும். நெருப்போட இடத்துல சேர்த்துன்னு, நீரோட இடத்துல சேர்த்துன்னு, காத்தோட சேர்த்துன்னு, ஆகாயத்தோட சேர்த்துன்னு, இதெல்லாம் சேர்த்தாம மாத்தி சேர்த்துட்டா தான் அந்த வாஸ்து அங்க தப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அப்ப செப்டிக் டேங்க் போறது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, வாயு மூலையில போடுங்க, வாயு மூலையில போடுங்க. நான் தயவு செய்து சொல்றீங்க, வாயு மூலையில போடாதீங்க. போட்டீங்கன்னா நீங்க எல்லாம் ஏகப்பட்ட சிக்கல் அனுபவிப்பீங்க. அப்போ ஒரு இடத்தோடைய பகுதி ஒரு 40 அடி அப்படின்னா செப்டிக் டேங்க் போடுறதுக்கு 4 இடம் தான் சிறப்பான இடம். உங்க வீட்டுடைய மொத்த இடத்தோடைய அளவு வடக்கு மையத்துல போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும், கிழக்கு மையத்துல போட்டா சூப்பரா இருக்கும். இன்னொரு பகுதி என்னன்னா, நம்ம கிட்ட 16 திசை இருக்குது. வடக்குல 4, தெற்குல 4, கிழக்குல 4, மேற்குல 4. வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வடக்கு வாயுங்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 அடி இருக்குது அப்படின்னா, அதாவது வாயு மூலையிலிருந்து ஈசானிய பகுதி வரைக்கும் ஒரு 50 அடி இருக்குதுன்னா முத 12 அடிய விட்டுருங்க. 2வது 12 அடியில சூப்பரா போட்டீங்கன்னா செப்டிக் டேங்க் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இல்லைன்னா மையத்துல போடுங்க. இதே கிழக்கு பக்கம் நீங்க ஒரு செப்டிக் டேங்க் போடணும்னு ஒரு ஐடியா இருந்தா அதே ஒரு 50 அடி இருக்குதுன்னா, அதாவது ஈசானிய மூலைக்கும் அக்னி மூலைக்கும் ஒரு 50 அடி இருக்குது அப்படின்னா வீட்டுக்கு வெளியே
அக்னி மூலையில் இருக்கக்கூடிய ஒரு 12 அடி விட்டு ரெண்டாவது 12 அடியில போடுங்க, இல்லைன்னா சென்டர் மையத்துல போடுங்க. இப்படி போட்டீங்கன்னா செப்டிக் டேங்க் எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. நீங்க இதை மாத்திட்டு வடகிழக்குல போடுறது, வடமேற்குல போடுறது, தென்கிழக்குல போடுறது, இப்படி கண்ட இடத்துல எல்லா இடத்துலயுமே தென்மேற்குலயோ தென்கிழக்குலயோ இல்ல வடமேற்குலயோ ஒரு கிணறோ போரோ செப்டிக் டேங்கோ போனதோ வந்ததோ போட்டீங்கன்னா வாழ்க்கை நரகமான வாழ்க்கையா தான் அமையும். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. இதெல்லாம் நம்ம ஜோடி சேர்த்து வாஸ்தை நம்ம கரெக்டா ஒழுங்குபடுத்தினாலும் இதை விட ஒரு முக்கியமான ஒரு கதாநாயகன் இருக்கிறான். அவங்கதான் மனையடி சாஸ்திரங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஹீரோ. வாஸ்துங்கிறதெல்லாம் நான் தான் போன வாரம் வீடியோ போட்டேன். வாய்க்கு வந்ததெல்லாம் வாஸ்து கிடையாது, நேத்து வந்ததுதான் வாஸ்துன்னு போட்டேன். நேத்து வந்ததுதான் வாஸ்து சொன்னாலும் சொல்லாட்டி, ஏன்னா மனையடி சாஸ்திரத்துல ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க எல்லாமே. 1876லயே 826 கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நூல் வெளியிட்டு இருக்கிறாங்க. 32 நூல் தான் வெளியில வந்திருக்குது. அந்த நூல்லயே போட்டான் வடமேற்கு மூலை 2வது படுக்கறை, தென்மேற்கு மூலை நெருதி மூலை படுக்கறைன்னு எல்லாம் அங்கேயே போட்டு போயிட்டாங்க. அதைத்தான் அந்த வாஸ்துங்கிற பேர்ல அவங்களுக்கு வாய்க்கு என்னென்ன வருதோ, இன்னைக்கு இந்த பேரு வாஸ்துக்கு நம்ம பேர் வச்சிருந்தோம்னா வாய்க்கு வந்ததெல்லாம் வாஸ்துன்னு வைக்கலாம். அதுதான் வாஸ்து. ஏன்னா வாஸ்து நீங்க வேணும். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் இல்லைங்க, இன்னொருத்தர் கூட்டு பேச வச்சு பாருங்க. வாஸ்து நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கத்துக்கிட்ட விதம், ஆனா நம்ம கத்துக்கிட்ட விதம் கிடையாது, நம்ம அனுபவம். ஏன்னா நம்ம 35 வருஷம் ஒரு 1500 வீட்டுகளுக்கு மேல நம்ம வாஸ்து பண்ணி கொடுத்து அவங்கவுங்க ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா. நானே வீட்டை கட்டி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட வீட்டை கட்டி கொடுத்து வாஸ்து பார்த்து 2000 எல்லாம் 2 வீட்டுக்காரன் ஒரு மோசமான நிலைமைக்கே போயிட்டாங்க, கடங்காரன் ஆயிட்டான். ஏன் கடங்காரன் ஆயிட்டாங்க? இவங்க மட்டும் ஏங்க நம்ம நல்லா தான் பண்றோம், 10 வீடு பண்றோம், 8 வீட்டுக்காரர் நல்லா இருக்காங்களா, 2 வீட்டுக்காரர் மோசமா இருக்கிறாங்கன்னு கேட்டோம்னா அதுல என்னன்னா அந்த 2 வீட்டுக்காரங்களும் அவங்களும் ஒரு பெரிய கில்லாடி தான் வீட்டுக்காரர். நம்ம சொல்றதையும் என்ன கேட்கணும்னு விதிவிலக்கா. எனக்கு எங்க மாமனார் முகையில இந்த வாஸ்து நிபுணர் பழக்கம், எங்க மச்சன முகையில அவர் பல வீடு கட்டிக்கிறார், அவர் மூல பழக்கம் அப்படின்னு அவங்களெல்லாம் இழுத்து நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு மாத்தி லெட்டின் குழி பாத்ரூம் இது மாதிரி மாத்தி அமைச்சிருக்காங்க. அப்படி மாத்தி அமைச்சதெல்லாம் தோத்து போச்சு. நம்ம எல்லாம் சரியா அமைச்ச இடத்துல ஜெயிச்சுக்கிச்சு. இதுதான் நம்ம அனுபவத்துல கண்டுபிடிக்கக்கூடிய உண்மை. அப்ப அனுபவம் என்பதே மிகப்பெரிய ஒரு ஆசான். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜோதிடமா இருக்கட்டும் வாஸ்துவா இருக்கட்டும், படிச்ச படிப்பு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அனுபவம் என்பதே சிறந்த ஆசான். அப்ப இந்த மனையடி சாஸ்திரத்தை மெயினா பார்க்கணும். வீட்டுக்கு வாஸ்தை பாக்குறது எல்லாம் அங்கங்க ஐயா ஒரு 5 நிமிஷம் தாங்க ஐயா உங்க வீட்டுக்கு நான் வாஸ்து பண்ணதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். எனக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் தாங்க ஐயா. பாதாள சாக்கடை வீட்டுக்குள்ளேயே ஐயா போகுது. நம்ம வீட்டுக்கு கொடுக்குற வரைக்கும் தாங்க வேல்யூ. வீட்டுக்கு வெளியே போனா ஒரு வேல்யூமே கிடையாது ஐயா. நான் தான் சொல்றேன், வாஸ்துங்கிறது இந்த ரூமுக்குள்ள மட்டும்தான் வாஸ்து. ஜன்னலுக்கு வெளியே போயிட்டீங்கன்னா வாஸ்தே கிடையாது. அப்ப டவுன்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை கட்டி 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 ஒட்டி ஒட்டி 100 வீடு போயிட்டே இருக்கும். அதையெல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தோம் ஒண்ணு இல்ல. ஒரு வீட்டுக்கு ஈசானியத்துல நீங்க கிணறு போட்டுருக்கீங்க, உங்களுக்கு சூப்பரா இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரர் என் வீட்டுக்கு வாயு மூலையில் கிணறு இருக்குன்னு சொன்னா வந்துக்க முடியுமா? அது அவன் தலையிலுக்கு. அப்ப நம்ம எப்பயுமே வாஸ்துங்கிறது நம்ம பாக்கெட்ல இருக்கிற வரைக்கும் தாங்க அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியும். உங்க பாக்கெட்ல இருக்கிறப்ப நான் வெளியில எடுத்துனா அதுக்கு பேர் திருட்டுங்க. அப்ப நம்ம வெளியில இருக்கிறதெல்லாம் எனக்கு கவனிக்கவே தேவையில்லை. அப்ப இந்த மனையடி சாஸ்திரத்தையும் ரொம்ப பாருங்க அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா பண்டைய காலத்தோடைய சித்தாந்தலங்க மீறி எல்லாம் புது சித்தாந்தம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஐயா. கட்டிய வீட்டுக்குமே இதே தாங்க சொல்றேன். கட்டிய வீட்டுக்குமே நம்ம கம்ப்ளீட்டா அளந்து பார்க்கணும். அளந்து பார்த்து அது நீளம் அகலம் குழி பொருத்தம் இதெல்லாம் தப்பா இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு மாத்த முடிஞ்சா நம்ம மாத்திடணும். ஒரு கண்ணாச்சு இருக்கணும். அப்ப கண் பார்வை நேத்திரம் என்பது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து சூத்திரம் ரொம்ப முக்கியம். பழங்காலத்துல சொல்றாங்களே இவங்க என்ன சூத்திரத்துல பிறந்திருக்காங்க, இதுவா அதுவாங்கிறாங்களே. சூத்திரம் அதே மாதிரி மரண சூத்திரமா வந்திருக்கிறது. அப்ப ஒரு வீட்டுக்கு இந்த மனையடி சாஸ்திரத்துக்குடைய மனை என்ன மனை, நல்ல மனையா, ஆதாய கிரகம் இது நல்லதா. அதுக்கு அடுத்து யோனி ரொம்ப முக்கியம். யோனினா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
யோனின்னா தெரியும் இல்ல, அது வயசு நம்ம சொல்லிக்கிறேன். யோனி பொறுத்து ரொம்ப முக்கியம். யோனின்னா இந்த நல்ல பசுமாட்டோட யோனி, சிங்கத்தோட யோனி, யானையோட யோனி, இந்த மாதிரி யோனி பொறுத்து ரொம்ப முக்கியம். இதை விட வயசு ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தர் வீட்டை கட்டிடுவான், கட்டி பிடிச்சோன்னா ஒரு 3 வயசுல மேல மாடி பிடிச்சி உடச்சிருக்கும். அதுக்கு லொட்டு லொட்டு லொட்டு. ஏன்னா அந்த வீட்டுக்கு வயசு கம்மியா இருக்கும், 3 வயசு 2 வயசு தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு சின்ன வீடா இருந்தாலும் ஒரு குறைஞ்சது 25 வயசுனாச்சும் இருக்கணும் மினிமம். ஒரு நல்லா பெருசா கட்டுறாங்கன்னா ஒரு 25க்கு மேல வயசு கொடுத்துருந்துட்டாவே ரொம்ப சூப்பர். அப்ப வீட்டுக்கு நீங்க வாஸ்துப்படி அமைக்கிறதுங்கிறது வேற, மனைவி சாப்பிடுறது வேற, ஜோதிடங்கிறது வேற. இதை எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி ஒண்ணு சேர்த்துக்கணும். அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் உண்மை. அப்ப ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா முதல்ல போன உடனே இந்த இடம் வந்து சல்லியம் இருக்குதா, இல்ல சல்லியம் இல்லாம இருக்குதா, இந்த இடம் ஏதாவது தோசை கட்டுற இடமா, இல்ல முனி ஓட்டம் இருக்குதா, பேய் ஓட்டம் இருக்குதான்னு பார்த்தோம்னா அதுக்குதான் இறைவன் ஏற்கனவே நமக்கு 8 கோள்களை வாரி வழங்கிட்டு போயிட்டாரு. சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் 2 ராகு வேதம் 2 பாம்புன்னு உருவாக்கிட்டு போயிட்டாரு. அப்ப அந்த ஜாமக்கோள் கிரகத்தை ஒரு இடத்துல போனோம்னா வீட்டோட ஓனர் பத்திரம் யாரு பேர் இருக்குதோ அவங்களை கொண்டாந்து ஈசானியங்களோட உட்கார வைங்க, நிக்க வைங்க. நிக்க வச்சு அவங்களுடைய குலதெய்வம் என்னன்னு கேளுங்க, இஷ்ட தெய்வம் என்னன்னு கேளுங்க. அவங்களை எல்லாம் நோட்ல எழுதிங்க, உட்கார வச்சு வேண்ட சொல்லுங்க. உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் உங்க முன்னோர்கள் பாட்டம் பூட்டி இவங்க எல்லாத்தையும் வச்சு வழிபட்டு இந்த இடத்துல நான் வீடு கட்டலான்னு இருக்கிறேன், இடத்துல ஏதாவது தோஷம் இருந்தா சொல்லி தெய்வமே அப்படின்னு கெஞ்சி கூத்தாட சொல்லி உள்ளூர் தெய்வத்தை வேண்ட சொல்லி, அதே மாதிரி நம்ம வாஸ்து பார்க்கறவங்களுக்கு நம்ம போய் நம்மளுடைய முன்னோர்கள், நம்முடைய குருமார்கள், நம்முடைய தாய் தந்தையர், நம்முடைய மனைவி கும்பிட்டு போய் நீங்க வாஸ்து பாருங்க, சூப்பரா இருக்கு. சிரிக்கிறீங்க ஐயா, மனைவிக்கு நிகர் வேற உறவே. இப்ப லியோனியே தாயா தாரமான்னு பட்டிமன்றத்தில் பிறப்பு கடைசியில் தாயை நீட்டார், தாரம் தான் சொல்லிட்டாரு. லூசு பயிர கம்மனு சாமி, நீங்களே வந்து சம்சாரத்தோட சொல்லிட்டு டெய்லி 4 பேசுக்குள்ள பார்த்துட்டே நீங்க கம்மன். அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் நம்மளும் வணங்கி, நம்மளுடைய குலதெய்வத்தை வணங்கி இந்த வீடு இவங்களுக்கு முதல்ல நான் கட்ட வந்திருக்கிறேன், வாஸ்து பார்க்க வந்திருக்கிறேன். ஏதோ எனக்கு என்னால முடியாது, எனக்கு இஷ்ட தெய்வம் எங்க அப்பா திருச்செந்தூர் முருகன் தான். நான் அவரை கூப்பிடாம எந்த இடத்துக்கும் போறதே இல்லை. எனக்கு வந்து பெரிய படம் அவர் தான். அவரை கூப்பிட்டு என்ன இந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டோம்னா அவங்க ஒரு பிரச்சனை டைம் பார்த்து ஒரு டைம் சொல்லுவாங்க. அந்த டைம்ல ஜாமக்கோள் கிரகத்தை நம்ம போட்டோம்னாவே இந்த இடத்துல பேய் இருக்குதா, இல்ல முனி இருக்குதா, தெய்வம் இருக்குதா, இல்ல ஏதாச்சும் சல்லியம் இருக்குதாங்கிறது அழகா காமிச்சிடும். அப்ப என்ன பாக்குறோம், நம்ம ஜாமக்கோள் பிரசனத்துக்கு மொத்தம் 3 பேர் தான் ஹீரோ. உதயம், ஆறுடம், ஆறுடாதிபதி, கவிப்பாதிபதி, இந்த ஒரு 5-6 பேர் தான் பிரச்சனையே. அப்ப முதல்ல எடுத்த உடனே ஆறுடம் டக்குன்னு 4 விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே பேச வேணாம், வீட்டை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். இந்த ஆறுடம் மட்டும் வேற மாதிரி ஏதாவது தப்பா விழுந்துருச்சு, 6, 8, 12 மறைஞ்சிருச்சு, ஆறுடம் விழுகிறப்பவே நம்ம ஒருத்தர் பலன் சொல்றப்ப என்ன சொல்றாங்க, இன்னைக்கு நான் ஆறுடம் பார்க்க போறேன் அப்படிங்கிறாங்க. ஆறுடம்னா அவங்க பலனை எடுத்து உரைப்பதற்கு பேர் ஆறுடம். அப்ப ஆறுடம் பார்க்குறப்ப ஆறுடமே 6, 8, 12 முடிஞ்சுன்னா கொஞ்சம் வீட்டு வேலையை ஒரு 3 மாசத்துக்கு தள்ளி அமையுங்க, வேற இடத்துல எந்த ரிமார்க் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு வரலாம். இதே 4ஆம் இடத்துல எடுத்த உடனே குரு கும்முன்னு வந்து உட்கார்ந்துருச்சு, ஏப்பா குலதெய்வம் வந்து உட்கார்ந்து 15 நாள் ஆச்சுப்பா, வீட்டை கட்டப்பா, உடனே எந்த பிரச்சனையும் வராது, ஜம்முன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி போடலாம். இதே 4ஆம் இடத்துல கவிப்பு வந்துருச்சு, கண்டிப்பா வீடு கட்டுறப்ப நீங்க ஒரு பிரச்சனையை சந்திக்க போறீங்க. நல்ல வாஸ்துக்காரங்களை பாருங்க, நல்ல இன்ஜினியரை பாருங்க, நல்ல மேஸ்திரி பாருங்க, நல்ல பெயிண்டரை பாருங்க, பார்த்து சூதானமா கட்டுங்க. கண்டிப்பா இது மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 மாசம் கழிச்சு வேலைய ஆரம்பிங்க, நல்ல பத்திரப்பதிவு டாக்குமெண்ட் எல்லாம் முறையா எழுதிட்டு வேலைய ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு வரும். இதே மாந்தி வந்து உட்கார்ந்துருச்சு 4ஆம் இடத்துல நீங்க பிரசனம் போடுறப்ப, நான் நிறைய 4 வீட்டை பார்த்துட்டேன். 4ஆம் இடத்துல மாந்தி வந்து உட்கார்ந்து பிரசனம் போட்டு வீடு கட்டின இடத்துல அவங்க அம்மா செத்து போச்சுங்க, நிறைய பேருக்கு நான் பார்த்துட்டேன். ஏன்னா 4ஆம் இடங்கிறது தாய், மாந்திங்கிறது பிரேத சாபம். அப்ப வீடு கட்டினதுக்கு அப்புறம் அவங்க அம்மா எடுத்துட்டாங்க. ஏன்னா அப்ப எல்லாம் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா சொல்லணும். அப்ப அந்த பிரசனத்தை பார்த்துட்டு வீடு கட்டுறதுக்கு ஒரு அமைப்பு இருந்தா வீடு கட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஜாதகத்துல அவங்களுக்கு தசா புத்தி வீடு கட்டுறதுக்கு முதல்ல தகுதியா அப்படிங்கறத பார்த்து வீடு கட்டுறதுக்கு தகுதி அப்படின்னு இருந்தா வீடு கட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் டைரக்ஷன், வாஸ்து, மனைவி சாஸ்திரம், குழி பொருத்தம், இது எல்லாம் ஒன்னா இணைச்சு ஒரு சரியான மேப்பை போட்டு அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா, கொடுக்குறப்பவே என்ன நான் நல்லா இருக்கிறத விட இந்த வீடு கட்டக்கூடிய மகாராஷ்டிரர்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், இவங்க மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும், இதுக்கு என் குலதெய்வம் என்னுடைய திருச்செந்தூர் முருகனால வந்து துணை நின்று நீ இவங்களை டெவலப் பண்ணி விட நீங்க மனசார வேண்டிட்டு அந்த வீட்டை கட்டி அமைச்சு கொடுத்தீங்கன்னா வீடு அப்படியே அழகா ரசிச்சு ருசிச்சு வீடு ஜம்முன்னு வரும். இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன்.
நீங்களும் இதை நீங்க கம்பல்சரி இந்த வாஸ்துவை பாக்குறத இப்படி ஒரு கோர்வையா நீங்க அழகா ஜோதிடம், வாஸ்து, பிரசன்னம், மனைவி சாஸ்திரம், ஜாதகம் இதையெல்லாம் ஒன்னா இணைச்சு நீங்க யார் பார்த்தாலுமே மிகப்பெரிய வெற்றியாளர் ஆவாருங்க அப்படிங்கிறது ஒரு அருமையான விளக்கத்தை சொல்லி இந்த அருமையான இந்த நேரத்தை எனக்கு கொஞ்சம் நேரம் அதிகமானாலும் இந்த பொன்னான நேரத்தை கொடுத்த சுவாமிஜி அவருக்கும் அவரோடு தோல் நின்று துணையாக இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் சரவண பவன் ஜோதிட அறிவுரையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அழகான அடுத்த தருணத்தில் சந்திக்கிறேன். தர்மத்தின் வழி செல்ல செல்ல தர்மத்தின் வழி நிச்சயம் குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமானங்களோடு மீண்டும் விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஐயாவுடைய பேச்சு முடிவு செய்யும். அவ்வளவுதானா? நீங்க வீடு கட்டும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த ஒரு வீடியோ பார்த்தாவே நீங்க தேர்ச்சி அடைஞ்சிடலாம். அதுக்காக நீங்க சுயமா பண்ண வேண்டாம்.